இது பியூர் கோல்ட்னால செஞ்ச ஆயில். இது வந்து கொலாஜன் பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொசீஜர். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நவரா பேஸ்டு ஸ்க்ரப் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நவரான்றது ரைஸ் தான், ரைஸ் பேஸ்டு ஸ்க்ரப் இது. ஸோ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹெர்பல் பேக்குன்னே சொல்லலாம். இது டோட்டலாக வந்து ஸ்ட்ராங் ஹெர்ப்ஸ்னால செஞ்ச பேக். ஹாய், நலம் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரஷீதா. ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு ப்ரொசீஜராகவே இன்னைக்கு பார்த்துடலாம். ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஆயுர்வேதிக் மெத்தட்ஸில் வந்து எந்த மாதிரியான ஃபேஷியல்ஸ் இருக்குது, ஸோ ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. அங்கங்கே பிக்மெண்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மெலனின் செக்ரீஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகி ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வர கண்டிஷன் தான் இந்த ஸ்கின்னு. ஸோ இதுக்கான ஃபேஷியல்ஸ், இதுக்கு ஸ்கின்னை வந்து எப்படி ஹெல்த்தியாக வந்து நம்ம ஒரு க்ளோவாக ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னாக வந்து எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்றது வந்து ஆயுர்வேதிக் ஃபேஷியல்ஸில் வந்து பார்க்கலாம். இவங்க ஸ்கின் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, ட்ரைனஸ் இருக்கிறதுனால ஆயில் பேஸ்டு கிளென்சர் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ கும்குமாதி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி பேஸ்லான ஒரு ஆயில் வந்து ஆயில் கிளென்சர் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து மேக்கப், அந்த போர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த ஃபேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கிளென்சிங் மெத்தட் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்சிங் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஆயில் பேஸ்டு கிளென்சர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் பேஸ்டு கிளென்சர் பார்த்தீங்கன்னா குங்குமாதி ஆயில் வந்து நான் இவங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ட்ரைனஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயில் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஸ்கின்க்கும் வந்து ஒரு நல்ல ஹெல்த் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து தெரியும். இவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ஃபேஷியல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் இருக்க அரோமா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ஹெர்ப்ஸோட ஸ்மெல்லு, அந்த குங்குமாதி சொன்ன இல்லையா, சாஃப்ரான் பேஸ்டு, ஸோ அது எல்லாமே வந்து அவங்க இன்ஹேல் பண்ணும்போது த்ரூ அவுட் இந்த ப்ரொசீஜர்ஸ் அவங்க வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகும் அவங்களுக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தி ஸ்கின்னாக தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பியூர் கோல்டுனால செஞ்ச ஆயில். ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால தான் இவங்க ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ட்ரைனஸ்ஸு, அந்த ரிங்கிள்ஸ் ஃபார்மேஷன், அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி ஸ்லீப் ரொட்டீன் வந்து சரியில்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன் இருக்கும். ஸோ இவங்களுக்கு டோட்டலாக இந்த ஃபேஷியல் மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஃபேஷியல் ஆயில் கொடுத்து, அதாவது இந்த தங்க புஷ்பம் சேர்த்த இந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின்க்கு ஹெல்த் கிடைக்கும், கொலாஜன் நல்லா பூஸ்ட் ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேடியன்ஸ் கிடைக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம அந்த ஃபேஷியல் மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான மசாஜஸ் கொடுக்கும்போது அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அந்த ஃபேஸ் பார்க்கவே. இது பியூர் கோல்டுனால செஞ்ச ஆயில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டு பார்ட்டிகல்ஸ் அப்படியே தெரியும். இது வந்து செல்லோட டேர்ன் ஓவர் இருக்கு இல்லையா, ஸோ டெட் ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செல் ஃபார்மேஷனை வந்து நல்ல ஹெல்த்தியாக க்ளோவாக வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் இது. ஸோ இந்த மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டெட் ஸ்கின் உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு நியூ செல்ஸ் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபேஷியல் ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அது வந்து டோட்டலாக வந்து 24K கோல்டு சேர்த்த ஆயில். ஸோ இது கூட வந்து நம்ம இப்போ ஒரு ஆன்டி ஏஜிங்க்கு, ஏன்னா இவங்க 20+ன்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த ஏஜிங் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா இனிமேட் போக போக. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆன்டி ஏஜிங்க்கான ஒரு
ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கன்சர்வன்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா இந்த ஃபேஷியல் மசாஜ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் சாகினஸ்ஸு, ஸோ நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இது வந்து கொலாஜன் பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொசீஜர் இது. இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்டி பிக்மெண்டேஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொலாஜன் நல்லா பூஸ்ட் ஆகும், எலாஸ்டிசிட்டி ஸ்கின்க்கு வந்து நல்லா கொடுக்கும், ப்ளஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா பண்ணும். ஏஜிங் ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கோல்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த போர்ஸ்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ வந்து நல்ல ஒரு ரேடியன்ஸ் லுக் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஸ்கின் ஹெல்த்தும் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ ஃபேஷியல் பண்ணும்போது லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இங்கேருந்து இந்த லிம்ஃபாட்டிக் பேசேஜை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மசாஜ் கொடுக்குறோமோ ஸோ அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து, அதாவது அந்த டெட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுறது, அந்த ரினிவல் ஆகுறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூஸ்டப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கோல்டு பேஸ்டு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்கள் ஸ்கின் எவ்வளோ ஹெல்த்தி லுக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிப்ஸ்க்கும் வந்து கவர் பண்ணலாம். ஸோ கண்ணை சுற்றி போடக்கூடாது, லிப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ சென்சிட்டிவ் ஏரியாஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ வைப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவரா பேஸ்டு ஸ்க்ரப் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நவரான்றது ரைஸ் தான், ரைஸ் பேஸ்டு ஸ்க்ரப் இது. ஸோ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டெட் ஸ்கேல் ரிமூவல் வந்து நல்லா தெரியும். இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து மைல்டாக இருந்தாலும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது டோட்டலாக பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஸ்கின் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஸ்கின் டேர்ன் ஓவர், கொலாஜன் பூஸ்டிங்லாம் வந்து ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். டார்க் சர்க்கிள்ஸ் நல்லா ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா இதில் மில்கில் வந்து நவரா ரைஸை வந்து நல்லா பாயில் பண்ணி அது கூட சில டிகாஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து இந்த கிளி கட்டுறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து நல்லா கம்மியாகும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்லேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இது நேச்சுரல் லாக்டிக் ஆசிடு, கிளைகோலிக் ஆசிடு எல்லாமே இதிலே வந்துடும் உங்களுக்கு. நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆகுறது வந்து நேச்சுரல் தான். ஸோ இதுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், ஒரு 1 மந்த்துக்கு தாங்குற மாதிரியான மாய்ஸ்சரைசர் வந்து அந்த ஹைலோரினிக்கை, ஸ்கின்ல இருக்கிற ஹைலோரினிக்கை வந்து இது நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணிடும் உங்களுக்கு. லிப் பிக்மெண்டேஷன், அப்புறம் வந்து இந்த மூக்குக்கு சைடில் இருக்கிற இந்த பிக்மெண்டேஷன்ஸு, டார்க் சர்க்கிள்ஸ், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸு, இதுவுமே வந்து இது என்ன பண்ணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஆயில் கிளென்சரே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இந்த நவரா, இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா அந்த டெட் ஸ்கின்ஸை வந்து நல்லா டிசால்வ் பண்ணிடும். டிசால்வ் பண்ணி மைல்டாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகிடும். ஓகே, இப்போ கிளி மசாஜ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வைப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி பிக்மெண்டேஷன் ப்ளஸ் வந்து இவங்க ஸ்கின் ஹெல்த்தியாக காட்டணும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் க்ளோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து நெக்ஸ்ட்டு 3 ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா 3 பேக் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி பிக்மெண்டேஷனுக்கான பேக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் மாஸ்க் வரும். அதுக்கப்புறம் வந்து சீரம் பேஸ்டு ஒரு மாஸ்க் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பிக்மெண்டேஷனுக்கான பேக் வந்து யூஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஆன்டி பிக்மெண்டேஷன் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக வந்து லிக்வரைஸ் பேஸ்டு தான் இருக்கும். ஸோ லிக்வரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து ஸ்கின் கொலாஜனை வந்து பூஸ்ட் பண்ணும், ப்ளஸ் வந்து அந்த மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்து இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லிக்வரைஸ் இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா சத்தாவரி இருக்கும். சத்தாவரிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஹைலோரனிக் ஆசிட் வந்து நேச்சுரலாகவே வந்து சத்தாவரியோட ரூட் பேஸில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது இதில்.
இன்னும் பார்த்தீங்கன்னா லோட்டஸ், வைல்டு லோட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது இருக்குது, ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் ஹெர்ப்ஸ் தான் ஹெர்பல் பேக்குன்னே சொல்லலாம். இது டோட்டலாக வந்து ஸ்ட்ராங் ஹெர்ப்ஸ் னால செஞ்ச பேக். ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கான பேக் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து தொடச்சி எடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் பேக்கு போகலாம். ஓகே, 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீமோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த போர்ஸ்லாம் நல்லா ஓப்பன் ஆகி இதில் இருக்க இந்த பேக் ஃபுல்லாகவே வந்து ஹெல்த்தி கண்டென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹெர்ப்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுறதுக்காக தான் ஸ்டீமோட சேர்த்து வந்து நம்ம இந்த மசாஜ் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்படி மசாஜ் கொடுக்கும்போது இந்த ஹெர்ப்ஸ் நம்ம சேர்த்துருக்க அந்த பேக்கில் இருக்க ஹெர்ப்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த பேக் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தி க்ளோவாக தெரியும். சரி, ஓகே, இப்போ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஸ்கின்க்கு இந்த கூல் பால்ஸ் வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ கோல்டு பேஸ்டு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நெக்ஸ்ட் பேக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடலாம். பீல் ஆஃப் மாஸ்க் வந்து இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீரம் பேஸ்டு ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த சீரம் பேஸ்டு ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஹைலோரனிக் ஆசிட் நான் உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணுறது. இது வந்து எந்த ஹெர்ப்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தாவரி அப்படின்ற சொல்கிற ஒரு பிளான்ட் பேஸ்டு ஹைலோரனிக் ஆசிடோட சீரம் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ வாட்டர் இம்பேலன்ஸ், அதாவது ஹைட்ரேஷன் வந்து ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் லுக் கொடுக்கும். ஸோ நல்ல ஹெல்த்தியாக க்ளோவாக அப்படி ஒரு ஸ்கின் வந்து இந்த பேக் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, நம்ம இப்போ இந்த சீரம் பேஸ்டு ஃபேஸ் பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளோ இருக்குது உங்கள் ஃபேஸில் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஹைட்ரேட்டட் லுக், ஒரு ஹெல்த்தி லுக் இருக்குது ஸ்கின்க்கு இல்லையா? ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம், 15 days ஒன்ஸ் கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ளஸ் க்ளோ ட்ரீட்மெண்ட் இது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 days ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறோம், ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறோம், இல்லை ப்ரைடல், ஸோ அவங்களுக்குலாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஃபேஷியல்ஸ் இது. ஸோ இது ரெகுலர் செட்டிங்ஸில் வீக்லி ஒன்ஸ் கூட வந்து இதில் ஜென்டில் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அது ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து தாராளமாக எடுத்து